ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 12/1/2024 மார்கழி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மதியம் 3:10 வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னாக திருவோண நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசிநேயர்கள் மிதுன ராசிநேயர்கள், குறிப்பிட்டு மிருகசீரிடம் 4 மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தின் முதல் பாதம். இந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு, பார்த்திருந்துக்கிடணும். சரிங்களா? நலம்பெறும் நட்சத்திரக்காரர்கள் வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரங்கள் பரணி, பூரம் மற்றும் பூராடம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாள். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மிதுனம் மற்றும் சிம்ம ராசி நேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால், இன்றைய நாள் திருவோணம் மாலையில் சென்று இறைவன் பெருமாள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு இன்றைய தினம் மிக உகந்த தினமாக அமைகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம், பாருங்கள். மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உயர்கல்வியில கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற நாள். தொழில் செய்கின்ற இடங்கள்ல உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். அவர்களோடு கொஞ்சம் அப்பப்ப கருத்து உரசல்கள் ஏற்பட்டு மறையும். இதனால் மன நிம்மதியை தொழில் செய்கின்ற இடங்கள்ல இழக்க வேண்டியிருக்கும், பார்த்திருந்துக்கிடுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் நல்ல பெயரும் புகழும் பெறுகின்ற அற்புதமான நாளாக அமைகின்றது. உயர்கல்வியில ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல முன்னேற்றங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக மிக அதிகம். உத்தியோக மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் அது சார்ந்து நல்ல செய்தி இன்றைய தினம் உண்டு. இவங்க கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இதனால் தொட்ட காரியம் அனைத்திலும் ஒரு தேக்க நிலை காணப்படும். உடல்நிலையில சின்ன சின்னதான தொந்தரவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதோடு கொஞ்சம் மன அழுத்தமும் அதிகரிக்கிறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும் புதிதாக ஏதேனும் செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சிடாதீங்க, சரிங்களா? ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நாள். பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமைகின்றது. வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு சிறப்பான நாளாக அமைகின்றது. இருந்தாலும் ஓரளவு பணவரவு உண்டு. அதிக அகலக்கால் வைக்கிறது தவிர்க்கிறது மேன்மை, சரிங்களா? மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொட்டதெல்லாம் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரையிலும் மருத்துவ செலவுகள் இருந்து வந்திருக்கும், தொடர்ந்து இன்னைக்கும் ஆகும். ஆனால் உடல்நிலை இன்னைக்கு நல்ல தேறி வருவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். ஹெல்த் ரிகவர் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சிறு முதலீடுகளை போடுங்கள், அதுவே ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மிகப்பெரிய முதலீடுகள் வேண்டாம். அது ரிஷபத்தில் இருக்கிற மிருகசீரிடமா இருந்தாலும் சரி, இது மிதுனத்தில் இருக்கிற மிருகசீரிடமா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிக முதலீடுகளை மட்டும் இன்றைய தினம் தவிர்க்கிறது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். திருவாதிரை, மிதுனத்தை சார்ந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த ஈகோனால அடிக்கடி கூட இருக்கிறவங்களோட சின்ன சின்னதான கருத்து முரண்பாடுகள் மேற்கொண்டு கொண்டே இருப்பீர்கள். அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல் உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற நோய் தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும், பார்த்திருந்துக்கிடணும். புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இதனால் சமூகத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி பெறுகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு பாராட்டுதல்கள் அதிக அளவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பேச்சால் பிரச்சனை இழுத்துக்குவீங்க. வேலை செய்கின்ற இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து இருக்கணும், இல்லைன்னா உயர் அதிகாரியோடு முட்டிக்கும். கடன் வாங்கி இன்றைய தினம் அதிக செலவுகளை மேற்கொள்ளாதீர்கள். கடன் சுமைகள் அதிகரிப்பதற்கான நாள் இந்த நாள் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும். அதே போல் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்துல நல்ல மேன்மை பெறுகின்ற நாள். வருமானம் நன்றாக இருக்கின்ற நாள். வியாபார ஓட்டம் சற்றே அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது.
போட்டிகளை தாண்டி வியாபாரத்தில் வெற்றி பெற்று காட்டுகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். சிம்மம். சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மகத்தை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு பேரு புகழ் நிறைய புது விஷயங்களில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை இழப்பீங்க. குடும்பத்தில் மரியாதை உங்களுக்கு குறையும். ஆனால் சமூகத்தில் பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை இழுத்து கொள்வதற்கு அதிக முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வீர்கள். பேரு புகழ் போயிட்டு பணத்தை இழக்கிறதுக்கான நாள் பார்த்துருந்துக்கிடணும். அதேபோல் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு யோக நாளாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள், பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய நாளாகவும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. 4 பேருக்கு தெரிஞ்ச பேர் உங்களுடைய பெயர் இன்னைக்கு 10 பேருக்கு தெரிகிற அளவுக்கு ஏதேனும் ஒரு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நல்ல நாளாக அமைகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பேச்சு வார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக நிறைவு பெற்று அமைகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். உத்திரம். சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு 2 விஷயம் ஹெல்த்தில் கவனிச்சிருந்துக்கணும். இன்னைக்கு உடல் நலன் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இன்னொன்று மன நிறைவு இல்லாமல் இருப்பது, எதிலும் அப்படியே ஒரு மன நிறைவு இல்லாமல் ஓடுறது, படிப்பில் கூட பசங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டல் அடிக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறதுனால உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்கள் சற்று நிதானித்த செயல்பாடுகளோடு இருக்க வேண்டியது அவசியம். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனாலும் நன்மைகள் நடைபெறும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வீட்டுக்கு தேவையான உயர் ரக பொருட்களை வாங்குவீர்கள், மின்சாதன பொருட்களை. ஆக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை போடுவீர்கள். அந்த முதலீடுகளை ஓரளவு வருமானம், பெருத்த வருமானம் இல்லைனாலும் உங்களுடைய கை கடிக்காமல் நல்ல ஒரு வருமான ஓட்டம் காணப்படுகின்ற அற்புதமான நாள். கல்வியில் இன்றைய தினம் ஏற்றம் உண்டு. சித்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும், அதாவது கன்னி மற்றும் துலாம் 2 பேத்துக்குமே சித்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள், கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாள். ஆரோக்கிய நிமித்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து தொழில் முன்னேற்றம், ஆரோக்கிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் இந்த நாள். எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் பண்ணிடாதீங்க. டக்குன்னு அதிலிருந்து பின்னடைவான ஒரு ரிசல்ட்ஸை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா அதோட பின்புலம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதில் இறங்குறது மிக மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மனசில் வச்சுக்கணும். இல்லைன்னா அது வீண் அலைச்சல், தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். விசாகம். துலாம் மற்றும் விருச்சிகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமான ஓட்டம் சற்றே பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு அமைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் கூட அகலும். அந்த விதத்தில் ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாகவே உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தொழில் பொருளாதாரம் இந்த 2 அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் வருகின்ற பணத்தை நீங்கள் முறையாக சேமிக்கணும். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு இன்னைக்கு பணத்தை சேமிச்சிருவீங்க. ஆனால் அனுச நட்சத்திரக்காரங்க வருமானம் வரும், ஆனால் பணத்தை இழந்துருவீங்க. அதனால தான் இன்னைக்கு கவனமாக இருக்கணும். மற்றபடி மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிடுங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் தொழில் வியாபார ரீதியாக நல்ல ஏற்றமும், கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டாவது காக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய முயற்சியால் பல பேரிடம் நன்மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் என்று வரவேண்டிய பழைய பெண்டிங் காசெல்லாம் வந்து சேர்ந்துடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு, மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு கடுமையான உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள், அப்படி இல்லையா உயர் அதிகாரியினுடைய டாமினேஷனால கொஞ்சம் நீங்கள் எரிச்சல் உருவது, இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த நாள் அமைகின்றது. கொஞ்சம் மனநிறைவு இல்லாதது மாதிரியான சில ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரின் ஆதரவு கிடைக்கும். உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள். ஆரோக்கியம் மேம்பட்டு அனைத்து விதத்திலும் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுவது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. ஆரோக்கியம், பொருளாதாரம், மதிப்பு, மரியாதை அனைத்தும் ஒரு சேர கிடைக்கும்.
உத்திராடம், மகரம் மற்றும் தனுசுவை சார்ந்த உத்திராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கடுமையான அமைப்புகளில் இருந்து வந்த அடைவுகள்ல இருந்து அதோடைய வீரியம் குறைகின்ற நாள். அதாவது மிக கடுமையான பிரச்சனைகள்ல இருந்து அதோட வீரியம் குறைஞ்சி இப்போ பரவாயில்லப்பான்னு சொல்ற முடியாது. அந்த மாதிரி வீரியம் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. செலவுகள் ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆனாலும் செலவுகள் நடந்து கொண்டிருக்கும். உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது. அளவுக்கு அதிகமான செலவுகளை இன்றைய தினம் மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது கொஞ்சம் பின்னடைவுகள் அதிகமாக இருக்கும், பார்த்துருந்துக்கிடணும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் விரயம் 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 அப்படிதாங்க இந்த நாள் இருக்கு. திருவோணத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். வெளிநாடு முயற்சிகளில் மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அவிட்டம், மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. சுப விரயங்கள் நடைபெறுகின்ற நாள். தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த பின்னடைவுகள் குறைகின்ற நாளாகவும் கையில் 4 காசு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் உறவுகளுக்கிடையே இருந்த அந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கூட குறையப்பெறுகின்ற நாள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தில் உடல் நலனில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் பேசுகின்ற பொழுது பார்த்து பேசணும். இல்லைனா கருத்து முரண்பாடுகளால் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. பார்த்து செயல்பட வேண்டியது மிக அவசியம். எடுத்தோம் கவுத்தம்னு திரும்பவும் சொல்கிற தொழிலில் கூட்டாளியிடமும் வாழ்க்கை துணையிடமும் பேச வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். சரிங்களா? புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனம் தனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தொழில் பொருளாதாரம் ஓரளவு நல்ல மேன்மை பெறுகின்ற ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. எடுத்தோம் கவுத்தோம் எதையும் முடிவெடுக்கவில்லை, நிதானித்தே செயல்படுங்கள். அந்த நிதான செயல்பாடுகளால் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். நல்ல பணப்புழக்கம் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள், உத்திரட்டாதிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் கடன் தொந்தரவு வலுப்பெறுகின்ற நாள். ஆக கூடுமானம் வரையிலும் பெரிய கடன், அது பேங்க் லோன், அது இதுன்னு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப முயற்சிப்பது நல்லது. அளவுக்கு அதிகமாக கடன் கையை மீறி போவதற்கான வாய்ப்புண்டு என்பதனால் மீண்டும் மீண்டும் கடனை அதிகப்படுத்துறது மாதிரியான செயல்பாடுகள் எதிலும் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் கூடுதலான தொந்தரவாகவும் பார்த்துருந்துக்கிடணும். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, உடல்நிலையிலும் சற்று கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் தனித்துவமான சில நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. எதை செய்வதாக இருந்தாலும் சற்று இன்றைய தினம் ஒரு வேகமான செயல்பாடுகளோடு இருந்தீர்கள் என்றால் அனைவரின் பார்வையிலும் நீங்கள் மிகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் இன்றைய தினம் காட்சி அளிப்பீர்கள். அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பொதுவான இந்த பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.